இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க 2 பேர் நடந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி நகைய தூக்கி இந்த பெரியவர் போடுறாரு. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு, மேடம் உங்க நகை கீழே விழுந்துருச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு நகைய பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவர, இன்னைக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கிட்ட மனசாட்சியே இல்லாம, ஆமா இது என்னோட நகை தான் சொல்கிறார் சொல்லிட்டு நகையை எடுத்துட்டு போறான். அப்புறம் அந்த பெரியவர் இந்த கார் கிட்ட நிக்கிற லேடிய பார்த்து இவங்க சரியில்லைன்னு கைய காட்டுறார். அந்த லேடியும் அவங்க போன்ல இப்ப போன் அவங்களோட போட்டோவை பிளாக் மார்க் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆள் வரார். அவர் போனதுக்கு அப்புறமும் அவர் பின்னாடி பணத்தை போட்டுட்டு, சார் உங்க பணம் கீழே விழுந்துருச்சு பாருங்க அந்த பெரியவர் சொல்றார். அந்த ஆளும் மனசாட்சியே இல்லாம, ஆமா இது என்னோட பணம் தான் சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டார். இந்த பெரியவர் திரும்பவும் அந்த லேடிய பார்த்து இவரும் சரியில்லைன்னு சொல்றார். அந்த அம்மாவும் போன்ல இருக்க அவர் போட்டோவை பிளாக் மார்க் பண்ணி விடுறாங்க. அடுத்தது இன்னொரு பொண்ணு வராங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி அவங்க பின்னாடி பணத்தை போட்டுட்டு, மேடம் உங்க பணம் கீழே விழுந்துருச்சு பாருங்கன்னு பெரியவர் சொல்றார். அதுக்கு அந்த பொண்ணு பணத்தை கையில எடுத்துட்டு, இது என்னோட பணம் இல்ல, நான் இவ்வளவு பணத்தை இப்பதான் ஒன்னா பாக்குறேன், நான் ரொம்ப ஏழை பொண்ணு, இது வேற யாராவது தவறுதலா கீழே போட்டு போயிருப்பாங்க, இங்க இருக்க சிசிடி கேமராவை செக் பண்ணி யாரோட பணமோ அவங்க கிட்டே கொடுத்துருங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. அந்த பெரியவர், இது உன்னோட பணம் தாமா எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு, மத்தவங்க பணத்தை நம்ம சாப்பிட்டா அது நம்ம உடம்புல கூட ஒட்டாது, இந்த பணத்தை தொலைச்சவங்க இந்நேரம் எப்படி தவிக்கிறாங்களோ தெரியல, இது அவங்க கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்ற. அப்ப இந்த பெரியவர் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த பொண்ணு ஓகேன்னு அந்த அம்மா கிட்ட சைகை காட்டுறாரு. அப்போ அந்த லேடி இந்த பொண்ணோட போட்டோவை போன்ல ஓகேன்னு டிக் பண்றாங்க. இதுக்கப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தாங்க தெரிய வருது இவங்க எல்லாரும் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கன்னு. இந்த கம்பெனி மேனேஜர் போஸ்டிங்க்கு ஆல் செலக்ட் பண்ணத்தான் இந்த மாதிரி வித்தியாசமான இன்டர்வியூ அந்த பெரியவர் கம்பெனி வாசல்ல உட்கார்ந்து பண்ணி இருக்காருன்னு. இந்த பெரியவர் எல்லாருக்கும் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கறார். அப்போ வெளியே நடந்து வந்த அந்த பொண்ணு, நீங்க தானே வெளியே பிச்சைக்காரனா உட்கார்ந்து இருந்தீங்கன்னு கேக்குறா. அப்போ அந்த லேடி வராங்க. வந்த உடனே இந்த பொண்ணை கூப்பிட்டு, நீதான் இந்த கம்பெனிக்கு மேனேஜர், நீதான் இன்டர்வியூல செலக்ட் இருக்கேன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு தவிர மத்தவங்க எல்லாரும் வெளியே போங்க, அதுக்கு முன்னாடி வாசல்ல எடுத்த நகை பணத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போங்கன்னு இந்த லேடி சொல்றா. வறுமையிலும் நேர்மையா இருந்த இந்த பொண்ணோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணுங்க.